ஹலோ கத்துக்குட்டிஸ், வெல்கம் டு கத்துக்குட்டி சமையல். இன்னைக்கு மஷ்ரூம் வச்சு செம்ம டேஸ்டியான டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் குக் வித் கோமாளியில் நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்ச சீஸ் ஸ்டஃப்டு மஷ்ரூம் தாங்க செய்ய போகிறோம். இதுக்காக வந்துட்டு மசாலா ஸ்டஃபிங் ஏற்ற மாதிரி மஷ்ரூமோட மேல் பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடிப்பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சமாக ஜீரகம், பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சிலாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பிளாக் பெப்பர் சேர்த்து கடைசியில் கொத்தமல்லியோட தூணோன்னா அவ்வளவுதாங்க ஸ்டஃபிங் மசாலா ரெடிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான்குள்ளே இந்த மசாலாவை ஃபுல்லாக ஸ்டஃபிங் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மஷ்ரூம் மேலெல்லாம் எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் தாராளமாக துருவி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமெல்லாம் வச்சு மூடி போட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தோம்னா அவ்வளவுதாங்க சீஸியான செம்ம டேஸ்டியான சீஸ் ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடிங்க. யாருக்கெல்லாம் மஷ்ரூம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கத்துக்குட்டி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.